பிறந்த தேதி சொல்லுங்க. 12/4 12/4 2016. 2014. பிறந்த நேரம் 14 இல்லை மேம், 1/6 16. 16. பிறந்த நேரம் 5:13 PM. 5:13 PM. பிறந்த இடம் ஐயா? பழனி. பழனி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. மிதுன ராசி, கன்னி லக்னம், திருவாதிரை நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? குழந்தையுடைய படிப்பு, எதிர்காலம், கல்வி, அதுக்கு கேட்கணுங்க. மிதுன ராசி அருமையான யோக ஜாதகங்க. சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரம், வளர்பிறையில் பிறந்த நல்ல பொண்ணு. வணக்கம் குருஜி. வணக்கம். நீங்கள் குஜராத்திலிருந்து பேசுகிறீங்களா? ஆமாம் குருஜி, நான் எல்லாருமே ஃபேமிலியோட குஜராத்தில் தான் இருக்கிறவங்க. குழந்தையோட ஜாதக அமைப்பின்படியே நீங்கள் திரும்பி தமிழ்நாட்டுக்கு வர்ற அமைப்பெலாம் இல்லவே இல்லை. குழந்தையே தமிழ்நாட்டுக்கு வராது. நன்றி நன்றி குருஜி. அங்கேயே செட்டிலாக இருப்பீங்க. செட்டிலாக இல்லைங்க குருஜி, வந்துட்டு போயிட்டு இருக்கிறவங்க. நீங்கள் வட்டிக்கடை தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, இந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 12ல் குரு இருந்துட்டாலே தமிழ்நாட்டை விட்டு தாண்டி பழனியை விட்டு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. மற்றபடி ஜாதகம் வலிமையான ஜாதகம். உச்ச குரு லக்னத்தை பார்க்குறாரு. இப்போ குரு தசை 32ல், இப்போ ராகு தசை நடக்குது. ஆமாம் குருஜி. ராகு தசைக்கு பிறகு 16 வயசுக்கு பிறகு வரக்கூடிய குரு தசை யோக தசை. குருவும் சூரியனும் பரிவர்த்தனையானது மிகப்பெரிய யோகம். ஆமாம் குருஜி. ஆனால் குரு ராகு கூட 6 டிகிரியில் கிரகணமாயிருக்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. பரிவர்த்தனை யோகம் ஓரளவுக்கு குருவுடைய காரகத்துவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். சரிங்க சரிங்க குருஜி. படிப்பு புதன் தான் வலுத்திருக்குது. அதனால கணிதம் சார்ந்த, கம்ப்யூட்டர் சார்ந்த இந்த மாதிரியான படிப்புகள் தான் வரும். சரிங்க குருஜி. செவ்வாயும் சனியும் 3ஆம் இடத்துல இணைந்திருக்குதுங்க. 9ஆம் இடத்தை 2 பேரும் வலுத்து பார்க்குறாங்க. ஆமாம், இருக்கட்டும். 9ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார்ல, கரெக்டு தான். நீங்கள் கேட்குற கேள்விலாம் கரெக்டு. அந்த கேள்விக்கு விதிக்கு விதிவிலக்கு இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? ஆமாம். காரகன் உச்சம், சூரியன் வலு, 9ஆம் அதிபதி உச்சம், ஸ்தானாதிபதி உச்சமாகி காரகன் பரிவர்த்தனை அமைப்பில் காரகன் சுபத்துவமாக இருக்கிறார். ஆமாம் குருஜி. அப்போ என்ன நடக்கும்? அந்த மாதிரியான வேறு எந்த விதமான நெகட்டிவ் அமைப்புகளும் 9ஆம் பாவகத்திற்கோ தகப்பனுக்கோ கிடையாது. சரிங்க குருஜி. தாயார் ஸ்தானாதிபதி 4ஆம் சுபராகி 4ஆம் வீட்டையே பார்க்குறாரு. வளர்பிறை சந்திரனும் பார்க்குறாரு. ஆமாம் குருஜி. லக்னத்தை ஒரு உச்சகுரு பார்க்குது. 16 வயசு வரைக்கும், இந்த குழந்தையோட 16 வயசு வரைக்கும் நீங்கள் இப்படி அல்லாடுறேன்றீங்களே, வட்டி தொழில் பார்க்குறேன், வந்து போய்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களா? அந்த வந்து போய்கிட்டு இருக்கிற அமைப்பு 16 வயசு வரைக்கும் நடக்கும். 16 வயதிற்கு பிறகு இந்த குழந்தையும் வெளிநாடு, வெளி மாநிலம் தான். இன்றைக்கி இந்த அமைப்புக்கு ராகு குரு சேர்ந்துட்டாலே வெளி மாநிலம் தான். தமிழ்நாட்டில் இருக்காமல் தூர இடங்களில் இருக்கக்கூடிய ஜாதகம் புதன் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்ட ஜாதகம். ஏன்னா 32 வயசுலேருந்து சனி தசை, புதன் தசைன்னு யோக தசை தான் நடக்குது. 32 வயதிற்கு பிறகு அவை யோக தசைகளாக ஆரம்பிக்கிறதுனால புதன் சார்ந்த படிப்புகள் தான் அந்த குழந்தை படிக்கும். சரிங்க குருஜி. 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்குது. அவனுடைய சகோதரக்காரனுக்கு ஏதாவது சகோதர ஸ்தான அமைப்புகள் சனி தசையில் பெண் குழந்தைகளுக்கு என்னங்க, கல்யாணம் ஆனால் சகோதரனை பிரிக்கத்தானே செய்யும். ஆமாம் குருஜி. சுப பிரிவாக தான் இருக்குங்க. சுப பிரிவாக தான் இருக்கும். 3ல் செவ்வாய் ஆட்சியாக தானே இருக்கிறாரு. ஆமாம் குருஜி. சகோதர பாசம், சகோதர அமைப்புகள்லாம் கிடையாதுங்க. ஓப்பனாக சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், கிடையாதுங்க. அதெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு தான் கிடக்கும். ஆமாம் குருஜி. இப்போவே அப்படிதான் இருக்குதுங்க. இப்போவே தெரியும், விளையும் பயிர் முளையில் தெரியுன்ற மாதிரி அக்கா தம்பி, அண்ணன் தங்கச்சி இந்த பாசங்கள்லாம் இருக்காதுங்க. ஆமாம் குருஜி. சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சேர்ந்தும் இருக்க மாட்டாங்க அந்த பருவத்தில். சரிங்க குருஜி. கல்யாணம் ஆகி போகிற வயசில் 18 வயசில் 20 வயசுலலாம் அந்த சகோதர உறவுகள் நல்லா இருக்காது. அது ஒரு மைனஸ் தான். ஆனால் அது பெண் குழந்தைங்க அப்படிலாம் ஒன்றும் பெருசெல்லாம் இல்லைங்க. நல்ல புத்திசாலியான பிள்ளை. 8ஆம் இடத்துல புதன் மறைஞ்சாலும் குருவின் பார்வையில் வலிமையாக இருக்கிறார். லக்னத்தை ஒரு உச்சகிரகம் பார்க்குது. சூரியனும் குருவும் பரிவர்த்தனையாகிறது ஆளுமை தன்மையை குறிக்கக்கூடிய ஒன்று. ஆகவே புதனுடைய கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் அந்த பொண்ணு கண்டிப்பாக படிக்கும். அருமையாக இருக்குதுங்க. வாழ்த்துக்களுங்க. நல்லா இருப்பீங்க. அடுத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்